மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சாரதாவும், விஜயும் கோயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லா கதையுமே டீட்டெயிலா 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரரு அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இப்பொழுதைக்கு சொன்னா அதிர்ச்சியில காவேரிக்கு ஏதாச்சும் ஆயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்கவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க காவேரிக்காக தானே இப்படி பண்ணுனீங்க." அப்படின்னு விஜய் பதிலுக்கு சொல்லவும், கடைசியா நம்ம விஜய் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, "நான் காவேரிய நேர்ல வந்து பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, "என்னங்க நீங்க உங்க மனைவிய பார்க்கறதுக்கு என்கிட்ட கேட்கற வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். ஆனா பழைய ஞாபகங்கள எதுவுமே ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க." அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க. "நீங்க இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஜஸ்ட் காவேரிய பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன்." அப்படின்னு சொல்லி, இப்ப சாரதாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. வீட்ல போய் காலிங் பெல் அடிச்ச உடனே காவேரி கதவ தொறக்குறாங்க. தொறந்து பார்த்தா நம்ம விஜய் நிக்கிறாப்புல. காவேரிக்கு ஒரே அதிர்ச்சி. "என்னத அம்மா தானே திட்டி அனுப்புனாங்க. இப்ப அம்மாவே கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்களே!" அப்படின்னு உறைஞ்சு போய் நிக்கிறாங்க நம்ம காவேரி. சரி இவளா எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளா சொல்லிடுவோமே அப்படின்னு, "நீ தானே சொன்ன. அதுக்கப்புறம் இந்த தம்பிய பார்த்து பேசுன. அப்ப இந்த தம்பியோட குழந்தைக்காக தான் இங்க வந்திருக்கான். நீ இன்னைக்கு கிளாஸ்க்கு போகாம லீவ் போடவும், அந்த பாப்பா நீ இல்லன்னா அழுதுகிட்டே இருந்துச்சாம். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னுச்சாம். அதனால தான் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவியா? மாட்டியான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கிறாரு." அப்படின்னு சாரதா ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கு. "இன்னைக்கு தான் சனிக்கிழமையாச்சே, ஸ்கூலே லீவு." அப்படின்னு நம்ம காவேரி சொல்லவும், "ஸோ நான் மறந்துட்டேன்." அப்படின்னு நம்ம விஜயும், சாரதாவும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணா பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டீ எல்லாம் குடுத்து, நல்ல விதமா நம்ம சாரதா பேசுறத பார்த்துட்டு காவேரிக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ காவேரி இப்படி சந்தேகப்படுறது சாரதாவுக்கும் தெரியும் இல்லையா? அதனால எடைய எடைய வந்து பார்த்தீங்கன்னா, "நீ தான் அந்த பாப்பாவ பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கல்ல. அந்த பாப்பாவ பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீங்க வேணும்னா பாப்பாவ இங்க கூட்டிக்கிட்டு வாங்களேன். அந்த பாப்பாவும் மிஸ்ஸ பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கும் பாப்பாவ பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நானும் பாப்பாவ பார்த்துக்குவேன்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம விஜயும் ஓகே நான் போய் இன்னைக்கே அழைச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு விஜய் ஆசையா கிளம்பி போறாப்புல. ஸோ நம்ம காவேரியோட அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம். பேத்திய பார்க்க போறாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சமைக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் வீட்டுக்கு போயிட்டாப்புல. வீட்டுக்கு போன உடனே தாத்தாவும், விஜயோட சித்தியும் பேச முயற்சி பண்றாங்க. ஆனா விஜய் பேசவே மாட்டேங்கிறாங்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.